அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, எல்லாருமே கவர்மெண்ட் வேலைகள் வந்து அவங்களுக்கு வழங்க போறதா வந்து நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சம்மந்தமா எதுவும் அவங்க பேசல. ஆனா, இனிமே ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய மக்கள் இப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு நினைவு சின்னம் அவங்களுக்காக எழுப்பி, நம்ம வந்து ஒரு ஃபியூச்சருக்கு தெரிவிக்கிற விதமா நம்ம கரூர்ல வைக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு, பொதுவா அவங்க ஆட்சிய பத்தி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் சட்டமன்றத்தில பேசினேன். பட் இருந்தாலும் சில விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஊழல் அழிக்கவே முடியாது, அது ரத்தத்திலே ஊறி போனது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம், இப்ப எங்கே போனாங்க? பார்த்தீங்களா? வந்தோனே ஊழலே இல்லாத மாரி ஆயிடுச்சு. நீங்க தைரியமா யார் லஞ்சம் கேட்டாலும் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இது நம்மளோட ஆட்சி. தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாரியான வார்த்தைகள் வந்து மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கைய குடுக்குதுன்னு வைங்களேன். இன்னொன்னு, ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க விஜயபாஸ்கர். 2 விஜயபாஸ்கர்கள். அவங்க பேசினாங்க. அதில ஒரு விஜயபாஸ்கர் பேசினாரு. நமக்கு தெரியும் 2 விஜயபாஸ்கர் அவங்க மேல என்னென்ன புகார், குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. கோர்ட்ல கேஸ் நிலுவையில இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். எனக்கு அதில ஒரு வருத்தம் தான். எனக்கு இந்த மாரி ஆட்கள கூட வச்சுக்காம, ஒரு பியூர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு வந்த மாற்றத்தோட எதிர்பார்த்த மக்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் சின்ன சின்ன ஏமாற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ இதுதான் பேசியிருக்காங்க. மொத்தமா ஒரு பார்ட்டி ஃபண்ட் பத்தி பேசினதா இருக்கட்டும், டிஎம்கேவ சாடி பேசினதா இருக்கட்டும், மற்றும் பல கட்சிகள் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்ட்டு மக்கள வந்து ஒரு உற்சாக விதமா தான் பேசியிருக்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கான ஒரு பேச்சு மாரி இருந்துச்சு. ஸோ இந்த மாரியான பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் அளிக்கிறது. பட் இருந்தும் சில ஆட்கள், தேவைப்படுற ஆட்கள், தேவையில்லாத ஆட்கள கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லதோன்னு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு அவங்க பேசுனத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.